ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமனம் நாக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் விங் பீஸில் வந்துட்டு நம்ம லாலிபாப் பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த விங் பீஸ்ன்றது நம்மளுக்கு வெளியே வந்துட்டு இது மாதிரி தான் கிடைக்கும். லாலிபாப் பண்ணுறதுக்கு நம்ம வீட்லேயே இது மாதிரி பண்ணிக்க வேண்டியது வரும். எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி விங் பீஸ் எடுத்துருக்காங்க, ரெக்க பீஸு. அது வந்துட்டு இது மாதிரி கொஞ்சம் அந்த எலும்பாண்டை அது 3 பீஸாக வரும். அதில் வந்துட்டு பெரிய பீஸாக இருக்கிறது கட் பண்ணி லாலிபாப் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அந்த சதையெல்லாம், அந்த எலும்பு பக்கத்தில் இருக்கிற சதையெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா, இது மாதிரி பின்னாடிக்கு இது மாதிரி தள்ளினோம்னா அது நல்லா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்துடுங்க. நமக்கு லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி பண்ணிக்கணும் எல்லா சிக்கனையும். இது நம்ம லெக் பீஸில் கூட பண்ணிக்கலாம். இது விங் பீஸ் ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இது சின்னதாக லிமிட்டாக இருக்கும், நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வேண்டிய மசாலா பார்க்கலாம். எல்லாத்தையும் இது மாதிரி செஞ்சு பண்ணி வச்சுட்டுங்க. மசாலா வந்துட்டு கருவேப்பிலை, மிளகா பொடி, கரம் மசாலா, இது கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூனு, அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு விழுது, ஒரு முட்டை எடுத்துருக்கேன். இது எல்லாம் இது மாதிரி சிக்கன் வந்துட்டு விங் பீஸ் எடுத்துகிட்டு எல்லாமே லாலிபாப்பாக இது மாதிரி மாற்றியாச்சு. இப்போ ஒரு பெரிய கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். வினிகர் கொஞ்சம் விட்டுக்கலாம் புளிப்புக்காக. இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலரு கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாம். இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வீடியோக்காக பண்ணுறதுனால கலர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் சுவைக்கேற்ப. சிக்கனுக்கும் வேணும் உப்பு, அதனால் அது எல்லாத்துக்கும் சரிப்படுற மாதிரி மசாலாவில் உப்பு போட்டுக்கிட்டேன். ஒரு முட்டை அடித்து விட்டுக்கலாம். முட்டை வந்துட்டு இது மாதிரி விடுறதுனால நமக்கு வந்துட்டு தண்ணி விடுற அவசரம் இருக்காது. எல்லாம் சிக்கன் பீஸ் எல்லாம் எடுத்து இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இது வந்துட்டு ஒரு மணி நேரம் அது மாதிரி ஊற வச்சோம்னா நல்லா சுவையாக இருக்கும். அந்த மசாலாலாம் உள்ளே பிடிச்சி நல்லா இருக்கும். வேணும்னா இது 5-6 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். எவ்வளோ ஊறினா அவ்வளோ சுவையாக இருக்கும். அந்த பீஸ்க்குள்ளே மசாலா போய்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். இப்போ நான் வந்துட்டு இன்றைக்கி 1 மணி நேரம் தான் வச்சுருக்கேன். எல்லாம் இது மாதிரி அப்ளை பண்ணிக்கணும், மசாலா எல்லாம் படுற மாதிரி. எல்லாத்துக்கும் பண்ணியாச்சு. நல்லா இது 1 மணி நேரம் மேரினேஷன் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள் மசாலா எவ்வளோ நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒன்று ஒன்றா எண்ணெயில் விட்டுக்கலாம். விடும்போது இது மாதிரி கொஞ்சமாக மேலே எண்ணெயில் சுற்றி விடுறதுனால நமக்கு வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். சிக்கனை வந்துட்டு அப்படியே பச்சையாக டைரெக்டாக போட்டோம்னா கொஞ்சம் வானலில் பிடிக்கும். இது மாதிரி கொஞ்சம் இது மாதிரி பண்ணி ட்விஸ்ட் பண்ணி விட்டோம்னா எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது வந்துட்டு அடி பிடிக்காமல் நல்லா ஃப்ரை ஆகும். எல்லாத்தையும் இது மாதிரி போட்டாச்சுங்க. நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு சிக்கனு. பாருங்கள், பார்த்தாவே வாயில் தண்ணி வருது இல்லையா? ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது அந்த பபுள்ஸ், எண்ணெய் பபுள்ஸ் அடங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நமக்கு அந்த சிலுப்பு சத்தம் வருங்க எண்ணெயில். அந்த சத்தம் அடங்கிடுச்சுன்னா நம்ம ஃப்ரை ஆகிட்ட மாதிரி. தண்ணி வந்ததுன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணி வெளியே வரும்போது ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் அடங்கிடணும். நல்லா அது மாதிரி எண்ணெய் பபுள்ஸ் எல்லாம் தீர்ந்து போகுது பாருங்கள். நல்லா அது ஃப்ரை ஆக ஆக எண்ணெய் பபுள்ஸே இல்லாமல் போகுது. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் சிக்கனு. நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். சாஸோட டொமேட்டோ சாஸு இல்லைன்னா மயோனீஸ் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி நான் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கணுன்றதுனால இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறேன். பசங்களுக்கு கொடுக்கும்போது இதே மாதிரி சாப்பிட்டுப்பாங்க. கொஞ்சம் பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது நான் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா ரொம்ப அவங்களுக்கு வந்துட்டு ஹார்டாக இருக்காமல் பீஸ் நல்லா இருக்கும். பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி சாப்பிட்றதுக்கு. இப்போ எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கிட்டேங்க கடாயில். அதே கடாய் தான் எடுத்துருக்கேன்.
அதில் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் சாஸஸ் விட்டுக்கலாங்க. இப்போ சோயா சாஸ் விட்டுருக்கேன், 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன் 1 ஸ்பூனு. இதுலேயும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அவ்வளோ வினிகர் விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அது மாதிரி விட்டுக்கணுங்க. புளிப்பு ரொம்ப ஆகிடுங்க வினிகர் விட்டுறதுனால. புளிப்பு சுவைக்கிறவங்க புளிப்பு கொஞ்சம் நல்லாவே விட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக விட்டுக்கோங்க, ரொம்ப புளிப்பாக இருக்கும் வினிகரு. இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் லாலிபாப் அதில் போட்டுக்கலாம். இது நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட நாங்களும் லாலிபாப்போடு என்ஜாய் பண்ணுறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி லாலிபாப் பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே வீவர்ஸ், பாய்.